ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo F29 Pro மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். Flipkart லாப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் எதுக்காக நம்ம வாங்கலாம்? ஏன்னா இதோட ஆட் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டிருப்பாங்க, இங்க இருந்து இன்னொருத்தனை விட்டு எரிஞ்சிருப்பாங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த போன்ல மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் இருக்கு, IP69 ரேட்டிங் இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த போன்ல LPDDR4X தான் கொடுத்திருக்காங்க. சோனி சென்சார் கிடையாது, அண்ட் உங்களுக்கு NFC கிடையாது, வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது, செகண்டரி சென்சார் டெப்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல எப்பயும் போல செல்ஃபி கேமரா. ஆனா இந்த போன்ல 4K எடுக்க முடியும் அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு EAI சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இருக்கு. 6000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி. சோ இது மாதிரி ஒரு இர்ரெகுலர் பேலன்ஸ்டா இருக்கு இந்த ஒண்ணு. அதாவது ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் இல்லைன்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு சில டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் குறையா இருக்கு. அப்படி இருக்கும் போது இதோட பேஸ் வேரியன்ட் 28,000 ரூபாய். இந்த 28,000 ரூபாய்க்கு இந்த F29 Pro இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம், எதுக்காக எடுக்க கூடாது, ஓவரால் இந்த மொபைல் நல்ல மொபைலா இல்லையா, அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். Oppo F29 Pro இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 128GB வேரியன்ட் 28,000 க்கும் அண்ட் மிடில் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 30,000 க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12 256GB வேரியன்ட் 32,000 க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்டோட மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஃபிளாஷோட ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல நல்ல ஒரு பிரீமியமான நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு பாக்ஸி ஸ்டைல் அண்ட் 4 inches நல்ல கர்வியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது இங்க பிளாஸ்டிக் தான், பட் ஆனா ஹையர் டியூரபிள் பிளாஸ்டிக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடு பாட்டம்ல Oppo பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் கார்னிங் Gorilla Glass Victor 2 ஆல டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைல் IP69 ரேட்டிங் இருக்கு அண்ட் மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் 810H ப்ரொடக்ஷனும் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் 180 கிராமும், திக்னஸ் 7.4 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த போனோட பேட்டரி பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, பட் ஆனா வெயிட்டும் கம்மி, திக்னஸ் ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் சிலிக்கன் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிக்கனால வெயிட் கம்மியாகவும் திக்னஸ் கம்மியாகவும் இங்க டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்க முடியுதுன்னே சொல்லலாம். ஓவரால் டிசைன் ஃபேக்டர் நல்ல சூப்பரா பார்த்தோன்னே Oppo போன் அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி Oppoவோட பிராண்டிங்கோட சூப்பரா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1200 nits பிரைட்டரான கார்னிங் Gorilla Glass Victor 2 ஆல டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். டிஸ்பிளே நல்ல சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 180 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15 சப்போர்ட், LPDDR4X RAM தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா UFS 3.1 சப்போர்ட், IP69 ரேட்டிங் இருக்கு. இங்க மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் 610H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. இங்க Wi-Fi 6, Bluetooth 5.4, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோ இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIF சப்போர்ட், ஒரு சாம்சங் சென்சார் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, சோனி சென்சார் கிடையாது. அண்ட் 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. அடுத்து எப்பயும் போல அவங்களோட 16 MP கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த போனால 4K 30 frames செகண்ட்ஸும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 and 60 frames செகண்ட்ஸ் வித் EAI சப்போர்ட்டோட சப்போர்ட் ஆகுது. அதுக்கு முக்கியமான ரீசன் இங்க வந்து ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து இந்த மொபைல் இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபுட்டேஜோட ரிசல்ட் நல்லா இருக்கு, டே லைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா அல்ட்ரா வைட் சென்சார் இது மாதிரி செகண்டரி சென்சார்ல அது மிகப்பெரிய ஒரு டிராபேக் அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஓவரால் இந்த மொபைல்ல இருந்து எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த Oppo F29 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 எனர்ஜி ஒரு 4 room ஆர்கிடெக்ட்
2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலை இறக்கிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்கிற முடியும். அதை தவிர்த்து டே டு டே மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியா யூசேஜ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், இது மாதிரி விஷயங்களுக்கு செம்ம கன்வென்ட்டா இருக்கு. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அந்த கலர் OS நல்ல ஒரு ஃப்ளூயன்டா இருக்கு. அதுக்காக இங்க சிப்செட் நல்ல என்ஹான்ஸ்டு பண்ணி அதோட கம்பைன் ஆகும்போது ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். பட் ஆனா இந்த போன்ல LPDDR4X RAM தான் இருக்கு. ஆனா UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா வேப்பர் கூலிங் சிஸ்டம், இந்த போன் ஹீட் ஆயிருக்கூடாது, வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வரல. சோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹார்ட்வேர்ஸ் இல்லாம இந்த போன் வந்திருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனா இங்க இம்ப்ளிமெண்ட்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo F29 Pro முதல்ல நம்ம பேசுற மாதிரி 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 28,000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் 32,000 ரூபாய்க்குலாம் தயவு செய்து தலை வச்சு படுத்துறாங்க. அது அளவுக்கு ஒர்த்தபிளான போன் இது கிடையாது. ஏன்னா பிரைசிங் ரொம்ப கூட. மொபைல் நல்ல மொபைல், ஆனா பிரைசிங் ரொம்ப கூட. இந்த 32,000 ரூபாய்க்கு இந்த ஹார்ட் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட நம்ம வேற போனுக்கு மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த பேஸ் வேரியன்ட் 28,000 ரூபாய். இந்த 28,000 ரூபாய்க்கு இந்த மொபைல பாசிட்டிவ் பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அது போக பேட்டரி எம்ஏஹெச் நல்லா இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, சென்சாரோட கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கு, வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு, ஃபுட்டேஜோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. நல்ல ஒரு சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா இன்னைக்கு 15,000 போன்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் 6000 மேல கொண்டு வந்திருக்கும் போது இல்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது, LPDDR4X RAM தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு NFC சப்போர்ட் கிடையாது, அண்ட் செகண்டரி சென்சார் ஒண்ணுமே கிடையாது. அது போக இங்க ஒரு சோனி சென்சாரும் இன்க்ளூட் பண்ணல. இது மாதிரி ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் இங்க நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கலாம், அண்ட் IP16 ரேட்டிங் இருக்கு, அண்டர் வாட்டர் போட்டோ டேக்கிங்லாம் நம்மளால எடுத்துக்கிற முடியும் சொல்லிட்டு இவங்க ஓப்போ கிளைம் பண்றாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை 28,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா ஒர்த் இல்ல. என்னோட கண்ணோட்டத்தில் இந்த மொபைல் ஒர்த் இல்ல. ஏன்னா இது என்னோட கணிப்பு. இதோட பிரைசிங் 25,000 ரூபாய்க்கு கொடுத்திருந்தாங்க பேஸ் வேரியன்ட்னா கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனா பேஸ் வேரியன்ட் 28,000 ரூபாய். அப்ப இந்த போன் கண்டிப்பா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், கார்டு ஆஃபர்ஸ் ஒரு 25,000க்கு எடுக்கும் பட்சத்தில் இந்த போன் ஒரு ஒர்த்தபிளான போனா இருக்கும். 28,000 ரூபாய் தான் கொடுத்து இந்த மொபைல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வேற போனுக்கு மூவ் ஆன் போயிட்டே இருங்க. ஒரு மிலிட்டரி கேடுக்காக இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் பண்ணணும்னு இந்த போனுக்கு அவசியம் கிடையாது. சோ தட் இந்த Oppo F29 Pro இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.